இந்த நம்முடைய சக்தி இருக்குதா உலகத்துல, இப்ப நான் பேசுறேன், நான் உடம்புல சக்தி இருக்கு, அதனால பேசுறேன். இந்த சக்தி எப்படி வந்தது? நான் சாப்பிட்ட உணவுனால வந்து. இந்த உணவு எப்படி உண்டாகுது? பயிர் செடியில விளையுது. அந்த செடிக்கு எப்படி சக்தி வந்தது? சூரியன்ல இருந்து அதை வாங்கி, அந்த பச்சை இலைகள் சூரியன்ல இருக்கிற சக்தியை வாங்கி அது சர்க்கரையை உண்டு பண்ணி தான் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறது, சேமிச்சு வைக்குது. அதான் நாம சாப்பிடறோம், சக்தி இங்க வந்துருக்கு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் கூட இந்த சூரியன்ல இருந்து வந்த சக்தி தான். அப்படியானா சூரியனோட சக்தி நம்ம நிலத்துக்கு வந்துட்டு திரும்பி போக கூடாது. அது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கண்ணாடிய வெயில் அடிக்கிற நேரத்துல வெளியில பிடிச்சிங்கன்னா வெளிச்சம் வந்து சோத்துல உள்ளுக்குள்ள அடிக்குது, சரிதானா? அது மாதிரி சூரியன்ல இருந்து வர சக்தி பூமியை தொட்டுட்டு திரும்புது பாருங்க, அப்ப அது நெருப்பா மாறிடுது. அப்ப அது செடி வாடுது. நம்ம செடிகள் வாடாம இருக்கணும்னா அந்த சூரியனுடைய சக்தி இந்த பூமியில பட்டு திரும்ப கூடாது. ஞாபகம். அப்படியானா என்ன பண்ணணும்? நெருக்கமா செடி கொடிகளை வளர்த்து முதல்ல ஆகாயத்தை மூடிடும். எது வேகமா வளருதோ அந்த செடி கொடிகளை பயன்படுத்தணும். அது ஆமரக்கா இருக்கலாம், அகத்தியா இருக்கலாம், நம்முடைய கருங்கம்பையா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், 2 மாவட்டத்திலையும் எங்கெல்லாம் மஞ்சள் பயிர் பண்ணிருக்கோம் அங்க நெருக்கமா இந்த கருங்கம்பையை பயிர் பண்ணிருக்கு. முதல்ல அது வந்து மூடிக்குது, சரிதானா? இந்த மஞ்சளுக்கு இவ்வளவு வெயில் வேண்டியதில்லை. நம்ம தென்னை பயிர் பண்ணிருக்கோம், தென்னையில ஊடு பயிரா மஞ்சளை பயிர் பண்றோம். அப்ப அவ்வளவு வெயில் தேவையில்லை அதுக்கு. அப்ப அந்த வெயில குறைச்சு கொடுத்தாவே இந்த செடி ஆரோக்கியமா இருக்கு, சரிதானா? அது ஒரு விஷயம் தான். ஆனா அந்த செடியில இருக்கிற கரிஞ்சம்பையில இருக்கிற வேர் வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து சேர்த்து கொடுக்குது, அதை மஞ்சள் பயன்படுத்திக்குது. அந்த இலையை ஒடிச்சு ஆட்டு கொடுக்குறோம், ஆடு வளர்ந்துக்குது. இந்த நம்முடைய சக்தி இருக்குது.